அனைவருக்கும் வணக்கம். ரசவாதி அப்படிங்கிற புத்தகத்துல இருக்கிற சாரத்தை தான் சுஷீலா மாஸ்டர் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதோடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வணக்கம் மாஸ்டர், நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். வணக்கம் மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். நான் கடந்த ஒரு 7 வாரங்களாகவே இந்த ரசவாதி கதையை சொல்லிட்டு வர்றேன். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த ரசவாதி வேற ஒண்ணும் இல்லை, ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனை பத்திய கதை. அந்த ஆடு மேய்க்கிற சிறுவன் என்ன பண்ணுவாருன்னா, தன்னுடைய கனவை நோக்கி பயணம் செய்யறாரு. அந்த அந்த ஆடு மேய்க்கிற சிறுவனுக்கு எப்பவுமே ஒரு கனவு வந்துகிட்டே இருக்குது. அது என்னன்னா, எகிப்துல இருக்கிற புதையலை தேடி போகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய இதா இருக்கு. அப்போ அந்த கனவு நோக்கி போகிறதுக்காக அந்த ஆடு மேய்க்கிற சிறுவன் ஒருத்தரையா போய் பார்க்குறாரு. முதல்ல ஒரு வயதான அம்மா கிட்ட கேட்டப்ப அவங்க உனக்கு நிச்சயமா அந்த புதையல் கிடைக்கும், ஆனா அதுல ஒரு 10ல் ஒரு பங்கு எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒரு வயதான தாத்தா, அவரு பார்த்தா அரசராட்டமே தெரியாது. பட் அவரு ஒரு நல்ல இதா இவனுக்கு ஒரு 2 கல்லை கொடுக்குறாரு. ஒரு ஒயிட்டும் ஒரு ஸ்டோனும், இன்னொன்னு பிளாக்கும். இதை கையில வச்சுக்க, நீ எப்பவுமே உன்னுடைய கனவு நோக்கி தான் போகணும். உன்னுடைய இலக்கு எங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த எகிப்துக்கு போனீங்கன்னா உனக்கு நிச்சயமா ஆஹ் அது கிடைக்கும். நீ அப்ப சகுனங்களை எல்லாம் பார்த்துட்டு போ, ஒரு சகுனமுமே உனக்கு வழிகாட்டியா இருக்கும் அப்படின்னு அந்த தாத்தாவும் சொல்றாரு. அதனுடைய அவரு சொன்ன அறிவுரைப்படியும் இவர் பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும்போது நிறைய இவ பணமெல்லாம் விட்டுறாரு. சில வேண்டாத ஒரு ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு டீ கடையில குடிக்கும்போது அவன் நல்லா தெரிஞ்சவ மாதிரி பேசி தாத்தா கொடுத்த பணமெல்லாம் கொடுத்து அனுப்புவாரு. ஆடை பாதி கொடுத்துட்டு இன்னும் பாதி ஆடை அவன் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருப்பான். எப்படி புதையல் கிடைக்கும், புதையலை தேடி போலாங்கிற ஒரு இதோட வந்துட்டு இருக்கும்போது ஒரு நடுவுல ஒரு டீ கடையில டீ குடிக்கும்போது அங்க இருக்கிற அவனோட ஃப்ரெண்டு நல்லவனாட்ட இவன் கூட பேசி பணத்தெல்லாம் எடுத்துட்டு விட்டுருவான். பணமும் போயிரும். அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு முஸ்லிம் கண்ணாடி கடையில வேலை செஞ்சு பணத்தெல்லாம் நிறைய சேர்த்திக்கிட்டு எப்படியும் போலாம், எகிப்துக்கே போலாம் அப்படின்னு ஒரு முடிவோட அவன் இருக்கும்போது அங்க அந்த கண்ணாடி கடைக்கெல்லாம் நிறைய சப்ளை செய்யறதுக்கு வருவாங்க இல்லையா, அதுல குதிரைகளையும் ஒட்டகத்திலையும் அந்த பாலைவனத்துல இருந்து தான் எல்லாம் கொடுப்பாங்க. அதை தெரிஞ்ச உடனே அவன் அந்த இடத்துக்கு போய் அந்த குடோன் கிட்ட போய் காத்துட்டு இருப்பான். அங்க ஒரு ஆங்கிலேயர் பையனும் புக்கு வச்சு எப்பா சதா படிச்சுட்டே இருப்பாரு. அந்த ஆங்கிலேய பையனோட இவன் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலான்னு போனா அவன் திரும்பி கூட பார்க்காம புக்கையே படிச்சுட்டு இருப்பாங்க. இப்படியே இது பண்ணும்போது ஒரு ஒட்டகத்தினுடைய தலைவர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் சொல்லுவாரு, எல்லாரும் பயணப்பட வேண்டிய நேரமாச்சு, அவங்கவுங்களும் கிளம்புங்க. ஆனா நம்ம கிளம்பும் போது அவங்கவுங்களும் அவங்கவுங்களுடைய தெய்வத்தை வேண்டிக்கிட்டு நான் சொல்றபடிதான் நீங்க போகணும், அடுத்தடுத்து நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. போற வழியில அந்த ஒட்டக தலைவரோட இவன் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறான். எல்லா கதையும் தான் வந்தது, எப்படி போனது, பணம் இது பண்ணது, அவனுடைய ஸ்டோரி பூரா அந்த ஒட்டக தலைவர்கிட்ட சொல்லிட்டு வருவான். அப்புறம் திருப்பி இந்த ஆங்கிலேயருக்கும் அந்த பையனுக்கும் இவன் மேல ஒரு ஈர்ப்பு வருது. பரவாயில்ல, இவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சுட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு போறான் எகிப்து போகணும்னு. அதனால அவனும் இவன் கூட அப்படியே பேச ஆரம்பிப்பாங்க. இப்படி 2 பேரும் பேசிட்டு வரையில அந்த ஆங்கிலேயர் பையனுடைய இது எண்ணத்துக்காக அவர் வந்துட்டு இருக்காரு, பயணம் செய்யறாரு அப்படிங்கிறத சாண்டியாகோ கேட்கிறாப்படி. அந்த ஆடு மேய்க்கிற சிறுவன் பெயர் தான் சாண்டியாகோ. அவர் கேட்கும்போது அந்த ஆங்கிலேயர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு ரசவாதியை தேடி போயிட்டு இருக்கிறேன். ரசவாதினா யாரு என்னன்னு சொல்லி சாண்டியாகோ கேட்கும்போது, அந்த ரசவாதி எந்த ஒரு பொருளையுமே நல்லா ஹீட் பண்ணின பிறகு அதுல தங்கம் கிடைக்குமா அவருக்கு. அதனால அந்த தங்கமா மாத்துவாரு. அந்த இதைய நான் கத்துக்கணும். அதே மாதிரி அவர்கிட்ட ஒரு ரசம் இருக்கும். அது எல்லாருக்குமே எந்த நோய் வந்தாலுமே அது குணமாக்கிடுவாங்க. அப்புறம் எந்த தகரம் கிடைச்சாலுமே அதை நல்லா நெருப்புல வச்சு சுட்டு அதனுடைய தன்மை போன பிறகு அது அதிலிருந்து தங்கம் எடுப்பாங்க. அதனால அந்த ரசவாதியை பார்க்கணும். அந்த ரசவாதி எப்படி இருப்பாருங்கிற புக்ஸ் தான் நான் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறேன். அதுக்காக நான் ரசவாதி பார்க்கறதுக்கு நானும் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சாண்டியாகோ கிட்ட சொல்லுவாங்க. ஆக மொத்தத்துல இவங்க 2 பேரும் அந்த பயணத்திலையும் நைட் அப்பப்ப அந்த
பாலைவனத்துல நெருப்பூட்டி உட்காரும் போதும் எல்லாம் அவங்கவுங்க கதையை அவங்கவுங்களுக்குள்ள பரிமாறிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து ஒரு இடத்துல இருக்கும்போது இந்த போருக்காக சில பேர் வந்துட்டு இருக்காங்க, போர் தொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து இவருக்கு ஒட்டக தலைவருக்கு கிடைக்கும். உடனே இவங்க எல்லாம் ஒரு பயந்துட்டு மயான அமைதி, யாருமே சரியா பேச மாட்டாங்க. அப்ப நெருப்பெல்லாம் வந்து வைக்க மாட்டாங்க. நைட்டு சுத்தி வர அந்த ஒட்டகங்களையும் குதிரைகளையும் வச்சுட்டு நடுவுலயே படுத்துப்பாங்க. ஏன்னா போர் வந்துச்சுன்னா திடீர்னு சில பேர் வந்து போர் செய்ய வரும்போது வெளிச்சத்தை பார்த்து வந்துருவாங்க. அதனால நம்ம வந்து நெருப்பே மூட்ட வேண்டாம், இப்படியே படுத்து தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே டிசைட் பண்ணிட்டு படுத்துக்குவாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்காங்க. அப்ப கொஞ்சம் தூரம் போனோம்னே ஒரு பாலைவன சோலை போய் அடையிறாங்க. அந்த சோலை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அங்க போனோடனேவே நிறைய மக்களை பாக்குறாங்க. கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா நிறைய குடிசல்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதை பார்த்த உடனே இந்த ரசவாதி இந்த இங்கிலீஷ்காரர் சொல்றாரு சாண்டியாகோ கிட்ட, இங்க கேளு, ரசவாதி இங்க யாருன்னு கேளு கேளுன்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து இவன் வந்து நெல்லை யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இவங்க ரெண்டு பேர் இருக்கும்போது சில பசங்க லேடிஸ் எல்லாம் வந்து தண்ணி எல்லாம் எடுக்க வருவாங்க, கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு. அவங்க கிட்ட போய் முதல்ல கேட்பான், யாரு நம்ம சாண்டியாகோ வந்து இங்க ரசவாதி யாருன்னு. ரசவாதியா அப்படியெல்லாம் எங்களுக்கு யாரும் தெரியாதுன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம வேகமா போவோம். அப்படி வேகமா போறப்பவும் சாண்டியாகோவை பத்தி சொல்லும், இந்த கருப்பு ட்ரெஸ் போட்டவங்க கிட்ட நீங்க பேசாதீங்க, லேடிஸ் கிட்ட, அவங்க வந்து திருமணமானவங்க, அதனால அவங்க கிட்ட நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லும். சரின்னு அவன் உடனே வந்து சாண்டியாகோவுக்கு புரிஞ்சிடும். அங்கேயே நின்றுட்டு இருந்தபோது வேற ஒரு ஆள் வந்து கேட்டாலும் அவர் வந்து எனக்கு யாரையும் தெரியாது, ரசவாதின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அப்படியே அந்த கிணத்து பக்கமே காத்துட்டு இருக்கையில ஒரு லேடி வருவா. அவ ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பா. அவளை பார்த்த உடனே அவளும் இவனை பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே ஒரு மாதிரி அன்பு வந்துடும். உடனே அந்த லேடி பார்த்து கேட்பான், ரசவாதினா யாரு என்னன்னுட்டு. இல்ல, இங்க ஒரு மருத்துவர் வருவாரு, ஒரு நோயெல்லாம் இருந்துச்சுன்னா அவருக்கு பேர் தான் நீங்க கேட்குற ரசவாதியா இருக்கும் அப்படின்னு. அவளுக்கும் வந்து சாண்டியாகோவை ரொம்ப பிடிக்குது. ரெண்டு பேரும் பேசின இதுலயே வந்து அவங்க ரெண்டு பேரும் பழகுறாங்க. அவங்க பழகி விட்டு இருக்கும்போது அப்போ வந்து அந்த அந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்லா பேசுறத பார்த்தோன்னே இவனுக்கும் அவன் மேல ஒரு காதல் வருது. ரெண்டு பேரும் ரொம்ப சந்திச்சுக்கிறாங்க. அவன் இப்ப என்ன ஆகுதுன்னா சாண்டியாகோவுக்கு வந்து எகிப்துக்கு போற எண்ணமே விட்டு போயிருது. பேசாம இங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். ஆனா இந்த ரசவாதி தேடிட்டு இருக்கிற ஆங்கிலேயர் என்ன பண்ணுவான், எப்படியாவது ரசவாதிய வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப வந்து ஒரு நாள் சாண்டியாகோ அந்த இதுல அப்படியே யோசிச்சுட்டே நின்றுட்டு இருப்பாங்க. நின்றுட்டு இருக்கும்போது என்னாகும், அவனுக்கு ஒரு மனசுக்குள்ள திடீர்னு யாரோ பழங்காலத்தவர் வந்து இங்க போர் தொடுக்க இங்க பாலைவன சோலைக்கு வர்றதாக இவனுக்கு ஒண்ணு தெரியும். உடனே அதை வந்து சொல்லுவான். சொன்னோடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாலைவன சோலையில இருக்கிறவங்க, இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோடனே, எனக்கு வந்து பிரபஞ்ச மொழி நல்லா தெரியும், அதனால அறிஞ்சேன் இங்க வந்து போர் தொடுக்க வரப்போறாங்க, பல பழங்குடியினர் வர்றாங்க அப்படின்னு சாண்டியாகோ வந்து சொல்லுவான். அதை நம்பாம அந்த பாலைவன சோலையில தலைவர்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல, 4-5 பேரு, அவங்க கிட்ட சாண்டியாகோவை கூப்பிட்டு போவாங்க. அப்போ அவன் அங்கேயும் தைரியமா சொல்லுவான், ஆமா எனக்கு பிரபஞ்ச மொழி நல்லா தெரியும், அதனால இங்க வந்து பழங்கால மக்கள் வந்து போர் தொடுக்க வந்துட்டு தான் இருக்காங்க, வரப்போறாங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே அவர் வந்து நான் வந்து பண்டைய கால இதுல எல்லாம் நம்பிக்கை வச்சிருக்கிறேன், எதுக்கும் நம்ம எல்லாம் ஆயுதங்கள் எல்லாம் ரெடி பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரெடியா அவங்க அவங்களுக்கு இது பண்ணிட்டு ரெடியா இருக்காங்க. இவன் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் வந்து பழங்குடி மக்கள் வந்து இவங்க கிட்ட போர் தொடுக்க வர்றாங்க. இவங்க இவன் சொன்னதுனால இவங்க ரொம்ப அலர்ட்டா இருந்ததுனால எல்லாத்தையுமே இது பண்ணிடுறாங்க, அடிச்சு நல்லா விரட்டி அடிச்சிடுறாங்க. எல்லாருமே இறந்துடுறாங்க அந்த போர்ல, பழங்குடியினர் எல்லாரும். அப்போ ஒரே ஆளை மட்டும் வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா, எதுக்காக நீங்க இங்க வந்தீங்க அப்படிங்கிறதுக்காக கேட்கணுங்கிறதுக்காக அவனை ஒருத்தன் மட்டும் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த ஆளு கேட்டோன்னே அவரு சொல்லுவாரு, நான் வந்து எதுக்காக வந்தோன்னா உங்ககிட்ட இருக்கிற இதெல்லாம் நீங்க நல்லா இங்க இருக்கீங்க, உங்களெல்லாம் அழிக்கணுங்கிற எண்ணத்தோட தான் வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னே அவனையும் கடைசியா ஒரு இது பண்ணி அவனையும்
கொன்னுடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சாண்டியாகோ மேல இவங்களுக்கெல்லாம் நல்ல மதிப்பு வருது. பரவாயில்ல, வர்றதுக்கு முன்ன நமக்கு வந்த இதையே கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதுனால அந்த தலைவர்கள் எல்லாம் ரொம்ப மதிப்பா சாண்டியாகோவை இது பண்ணி கொஞ்சம் பணமும் கொடுக்குறாங்க. அப்போ சாண்டியாகோ வந்து பார்த்துட்டு அந்த ஆங்கிலேயர் என்ன சொல்லுவான்னா, எனக்கு இன்னும் ரசவாதி கிடைக்கவே இல்லையே அப்படின்னு சொன்னோடனே ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுவாரு, அந்த சண்டை வர்றாங்கல்ல பழங்குடியினர், அப்ப வந்து முகமூடி எல்லாம் போட்டுட்டு சுத்தமா தன்னை யாருன்னே தெரியாம ஒரு ஆள் வந்து கத்தியோட வந்து சண்டை போடுவாரு. அவரு வந்து அடுத்த நாள் வர்றாரு, வந்து சாண்டியாகோவை பாக்குறாங்க. சாண்டியாகோவை பார்த்தோன்னே தான் தான் ரசவாதி, தான் தான் அந்த அதாவது இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் நோயெல்லாம் மருந்து கொடுக்கிறவரு அவர்தான்னு சொல்றாங்க. உடனே ஆங்கிலேயர் அந்த பையனுக்கு வந்து ஒரே சந்தோஷம். ஓடி போய் நீங்க வந்து ரசவாத கல்லுல இருந்தே ஒரு திரவம் எடுப்பீங்களாம்மா? அப்புறம் இரும்பை எல்லாம் காய்ச்சினீங்களா? தங்கமா பண்ணுவீங்களா? அது எப்படி செய்யறது என்னன்னு சொல்லி கேட்பான். அதுக்கு வந்து அந்த இவரு சொல்லுவாரு, வந்தவரு, இல்ல இல்ல, அதெல்லாம் வந்து நீயே படிச்சு நீயே தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ போய் படிச்சு தெரிஞ்சுக்கணும்னு அவனுக்கு வந்து கொஞ்சம் அப்செட்டா, ஏதோ ஏதோ கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்தமேன்னு அதோட ஆங்கிலேயர் வந்து ஒண்ணுமே அதை பத்தி பேசுறது இல்ல. ஆனா சாண்டியாகோ வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்குது அந்த ரசவாதிக்கு. நீ எதுக்காக இப்படி பிரபஞ்ச மொழி உனக்கு தெரியும்னா நீ எதுக்காக இங்க இவங்க கூட வந்த அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து சொல்றான், நான் எகிப்தை பார்க்கணும், எகிப்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். புதையல் எனக்கு ஒண்ணு இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்காக போக நினைக்கிறேன் அப்படின்னு ஒண்ணு. சரி வா, நானும் அங்கதான் அந்த வழியா போறேன், நம்ம 2 பேரும் டிராவல் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னே. ஆனா அவன் வந்து சொல்றான், நான் வந்து இப்போ அந்த பொண்ணு இங்க பார்த்தானே இல்லையா, அவ மேல எனக்கு ரொம்ப அன்பு, அவளையே கல்யாணம் செஞ்சுக்கலான்னு நான் அவகிட்ட சொன்னேன். அவளும் சரின்னு சொல்லிட்டா. அதனால எனக்கு இந்த போலாமா வேண்டாமா இங்கேயே இருந்துக்கலாமான்னு யோசனையா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னே. அதுக்கு வந்து அந்த சொல்லுவார், அந்த ரசவாதி சொல்லுவாரு, நீ வந்து இவ்வளவு நாள் வந்து உன்னுடைய இதே வந்து போய் எப்படியாவது எகிப்து போய் அந்த புதையல் எகிப்து பார்க்கணும்னு இருக்கிறீ இல்லையா, அதை முடிக்கிறது தான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம். அதுக்காக இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு பெண்ணை வந்து நீ காதலிக்கிறேங்கிற, ஆனா வந்து அந்த பெண்ணையே நீ கல்யாணம் செஞ்சிட்டீன்னா முதல் வருஷம் சந்தோஷமா இருப்பீங்க, 2வது வருஷம் அதுக்கப்புறம் ஆக ஆக ஐயோ நம்ம அந்த புதையல் தேடி போயிருந்தா ஆகுமேன்னு உன் மனசும் கஷ்டப்படும். அதே டைம் அந்த பொண்ணு என்ன நினைப்பா, என்னாலதான் நீ வந்து உன்னுடைய இலக்கை அதனால நீ வந்து பெட்டர், நீ அங்க எகிப்து போலாம், அதுக்கு வந்து நானும் துணை செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு வந்து இவன் சரி அப்படின்னு சம்மதிச்சிருவான். அப்ப அவளை போய் பார்த்து சொல்லும்போது அவ அழுதுட்டு, எங்க அப்பாவும் இப்படிதான் போயிட்டு போனாரு எகிப்துக்கு. ஆனா திரும்பி வந்தாரு. வந்து எங்க எங்க அம்மா அது வரைக்கும் காத்துட்டு இருந்தாங்க. நானும் வந்து உனக்காக எத்தனை நாளா இருந்தாலும் காத்துட்டு இருப்பேன். நீ போயிட்டு வரலாம் அப்படின்னு விடை கொடுக்குறான். அதோட வந்து இவங்க 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. அது கூட வந்து அந்த ரசவாதியோட சேர்ந்து அதோட இந்த சாப்டர் முடியுது. டைம் ஆகிடுச்சா இருக்கா இன்னும்? ஆக்சுவலா டைம் நிறைய இருக்குமா, 1:40 தான் ஆயிருக்கு. பரவாயில்ல, உங்களுக்கு இதோட அப்படியா? எக்ஸ்ட் பண்றதுன்னா ஓகே, நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணலாம். அப்படியா? ம். அதான் அது அது வரைக்கும் போறாங்க. அவங்க 2 பேரும் போயிட்டு இருக்கையில சில இதெல்லாம் வருது. அது இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் நானு. அதோட அப்போ அடுத்த நம்ம ஒரு இதோட வாரம். ஆட் பண்ணலாம். ம். ஏம்மா, ரொம்ப நல்லா சொன்னீங்க. நல்லா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அழகா அந்த இந்த கதையை பொண்ணு சொல்லிட்டீங்க. பேரு பாத்திமா. இவன் லவ் பண்ற அந்த பண்றேன். பொண்ணு பேரு பாத்திமான்னு சொல்றா அவ. ம். அவ மேல அவளுக்கும் இவனை ரொம்ப பிடிச்சிருக்குது. கடைசியில போகும்போது நீ வந்து உன்னுடைய இதைய வந்து எதுக்காக நீ வந்தியோ அதை முடிச்சாதான் எனக்கு ஒரு நிம்மதியா இருக்கும். அதனால விடை கொடுத்து அனுப்புறா. ரசவாதியோட இவங்க 2 பேரும் சேர்ந்து, ரசவாதி வந்து சொல்றாரு, நான் உனக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்யறேன், எகிப்து தான் நானும் போயிட்டு இருக்கிறேன், 2 பேரும் போலாம் அப்படின்னு புறப்படுறாங்க. அது அது இன்னும் வந்து ஒரு 1 or 2 இதுல முடிச்சிடலாம். அடுத்த வாரம் ஃபுல்லா படிச்சிடுறேன், நான் இது வரைக்கும் படிச்சேன். ஓகே, பரவாயில்லம்மா. கரெக்டா தான். ஆக்சுவலா பார்த்தா நம்மளுடைய அந்த பிரேயர் சாங் வந்து சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. ஷார்ட் தானே. ஸோ அதனால ம். நம்மளும் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம்.
ஸோ இப்போ வந்து அந்த பையன் வந்து ரசவாதியை பார்த்துட்டான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்கிறாங்க. அதோட தொடர்ச்சியை வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் மாஸ்டர். ரொம்ப நன்றி, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கம்மா. இதோட நம்ம வந்து இந்த செஷன் முடிச்சுக்கலாம்.